ஹல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷம். நான் மாஸ்க் இறக்கலாம், நீங்க இறக்க முடியாது. இந்த ஆண்டு இறுதியில் நம்ம நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் நம்ம உங்க எல்லாரையும் எனக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமான. வெல்கம் யூ எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்ட் தோஸ் வாட்சிங் அஸ் via ஆன்லைன். அண்ட் இந்த வேலையில் ஒரு நிமிஷம் நம்ம வலது கரத்தை எடுத்து நம்ம இருதயத்தில் வச்சு கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. பிஃபோர் வி ஸ்டெப் இன்டு தி சர்வீஸ், டேக் எ மோமெண்ட். இந்த வேலையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி, நன்றி. என் குடும்பத்தை, என் வேலையை, என் சூழ்நிலைகளை பராமரித்து பாதுகாத்து நடத்தி வந்தீரே. நன்றி தகப்பனே என்று சொல்லுவோமா? Just begin to say, Lord, thank you for preserving us through this season. Difficult, challenging, but Lord, you are Emmanuel, God with us. So we want to thank you. And we want to end this year with a lot of thanksgiving. நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த நாளிலே இந்த ஆராதனையை முடிக்க கர்த்தர் எங்களை இந்த நாளிலே நிற்க செய்திருக்கிறேன். 365வது நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். From the bottom of our hearts we want to give you thanks and praise. And Lord, even as we celebrate, Lord, your goodness, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய உண்மைத்துவத்தை ஆண்டவரே நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். ஒரு சபையாக, ஒரு ஜனங்களாக, உம்முடைய ஜனங்களாக இந்த நாளிலே தொடர்ந்து புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் போது ஆண்டவரே என்ன வந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன். எங்களை கைவிடாத தேவன். No matter what, Lord, no matter how, you will see us through. அந்த ஒரு உறுதியோடு நிச்சயத்தோடு இந்த ஆராதனையை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆட்கொண்டருளும் ஆவியானவரே எங்களை நிரப்பும். உம்முடைய நிறைவினாலே இந்த நாளிலே நாங்கள் ஆராதிக்க, துதிக்க, உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இன்று இந்த ஆண்டுடைய இறுதி நாளாக இருக்கிறது. நாம் எல்லோரும் கண்களை மூடி சிறிது நேரம் நம் தேவன் நமக்காக செய்த ஒவ்வொரு காரியத்தையும் let us reflect. அது எல்லாம் நம்மளோட கண் முன்னாடி நம் தேவனை இந்த ஆண்டு நடந்த எல்லா விஷயங்களுக்காகவும் நன்றி செலுத்த போகிறோம். Now let us take this moment to think of all the goodness God has done for us this year. இதுவரை காத்த நம் தேவன் இனிமேலும் நம்மை காக்க போகிறார். ஆமாண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறார். அப்பா, அதற்கு ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Lord, we stand today on the last day of 2020, Lord, reflecting on every goodness, Lord, reflecting, Lord, on whatever that you have done in our lives, Lord Jesus. அப்பா, உம்முடைய கைகள் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருவர் மேலும் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனிமேலும் இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Oh Lord, you are worthy of all praise, Lord Jesus. அப்பா, நாங்கள் நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரே இந்த நாளில் நின்று ஆண்டவரே உம்மை காண வந்திருக்கிறோம் ராஜா. Lord, we worship you, Lord Father. Lord, we lift your name on high, Father. ஆண்டவரே, நீர் பெரியவர் ராஜா. பலவீனன் பலவான் என்று சொல்ல போகிறோம் ஆண்டவரே. சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ராஜா.
அப்பா இன்று நாங்கள் இங்கு நிற்கிறோம் என்றால் ஆண்டவரே அது உம்முடைய கிருபை நிமித்தம் மட்டுமே அப்பா. Lord, we stand in your grace, Lord. Lord, without you, Father, we are not here today, Lord. And Lord, we remember, Lord, on this day, Father, all the goodness, Raja, all the goodness that you have done, Lord. அப்பா எங்களை ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள் வைத்த ஆண்டவரே நீ பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீரே ராஜா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய வல்ல கரங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் மேல் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Lord, we thank you, Lord, for your hand is laid upon every one of us, Lord. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ராஜா உம்மை கூப்பிடும்போது ஆண்டவரே நீர் பதிலளிக்கும் தேவனாய் இருக்கிறீரே அப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களுடைய ஜெகோவா ஜைரேயாக இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Lord, you have provided us, Lord, and you're going to continue, Father. ஆண்டவரே நீர் எப்போதும் கொடுக்கின்ற தேவனாய் இருக்கிறீரே ராஜா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கின்ற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நாங்கள் போகும் முன்னே ஆண்டவரே உம்முடைய பாதப்படிகளை எங்களால் காண முடிவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you, Lord, that the footsteps we see, Lord, are not ours, Lord, but yours, Lord. Lord, even as we are standing here today, Lord, we commit, Lord, the coming year into your hands, Lord, Father. அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, இன்றும் என்றும் மாறாத தேவன் அப்பா நீர், உம்மால் கூடாத காரியம் இல்லை ஆண்டவரே. And Lord, be glorified, Lord Jesus, be glorified, Lord. In the great name of Jesus we pray. Amen. வேத வாசிப்பு இன்று எடுத்துக்கொண்ட பாகம் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும். Number 6 verses 22 to 27. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலை புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இட கடவார் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். இது தேவனுடைய வார்த்தை. அனைவரும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. praise the lord. praise the lord சொல்லுங்களேன். மாஸ்க் நம்மளை மறைத்தாலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாக வழி நடத்தினார். இந்த வருடத்தினுடைய கடைசி நாளுக்குள்ள கால் எடுத்து வைக்க கர்த்தருடைய மிகுந்த கிருபை நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. Welcome all of you in the name of the Lord. So glad to see so many of you. ஒருவேளை உங்களுடைய இல்லத்திலிருந்து இங்க பார்க்குறீங்கன்னா, we want to specially welcome you wherever you are listening to the words of the Lord. கர்த்தர் நமக்கென்று ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. An instrument of blessing, ஒரு ஆசீர்வாதமான கருவி. So much has happened in the year 2020. அநேக காரியங்கள் நடைபெற்ற நிலைமையில இந்த கடைசி நாள்ல நாம் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். And it's important to know why we are here in this New Year Eve service. What is the purpose of it? இந்த புத்தாண்டு ஆராதனை is an Eve service. Why do we need an Eve service? Let me tell you why we need an Eve service. காரணம் என்னவென்றால், we need God. ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்தார். இந்த வருடத்தை சந்திக்கிறதுக்கான பலத்தை கொடுத்தார். இந்த வருடத்தை முடிக்கிறது மட்டும் அவர் பலத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் வருகிற 2021 ஆண்டை காலை எடுத்து வைப்பதற்கு, வாழ்வதற்கு ஆண்டவர் ஜீவன் நமக்கு கொடுப்பார். நம்பிக்கை, விசுவாசத்தை நிச்சயமாக
கொடுப்பார் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஹalleluya. 1000 நாட்களை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் தங்கி இருக்கக்கூடிய ஒரே நாள் மேலானதாக இருக்கிறது. Humankind have tried every means to try to live life and they have failed. மனுகுலம் எவ்வளோ முயற்சி பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலும் கூட தோல்விதான் சந்திக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிற ஜனத்துக்கு ஒரு குறையும் வராது, ஒரு நன்மையும் குறைவுப்படாது. நம்முடைய சபையினுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா? கர்த்தரை அனுதினமும் தேடுகிற ஒரு ஜனம். A people who seek the Lord daily. And I believe God has prepared you for this pandemic situation. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவரை நாம் முன் வைக்கும் போது எவ்வளவு சவால் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிப்பதற்காக மட்டுமல்ல, ஜெயம் கொள்ள கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பலன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I pray that today's word on an instrument of blessing, ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருவி என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். I pray that the Lord will bless you abundantly. And this is the very words that the Lord gave to his servant Moses. மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகள். என்னாகும் புத்தகம் உங்களுடைய கருத்துல வேதம் இருந்தது என்றால், if you have your Bible with you or if you are watching from home or wherever you are, if you have something called the Bible, take it up right now. Numbers chapter 6. என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் 22ஆம் வசனத்துல, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி என்று வசனம் ஆரம்பிக்கிறது. The Lord said to Moses. கர்த்தர் மோசேயிடம் பேசக்கூடிய முதலாவது தடவை அல்ல. பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் மோசேயோடும் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பார். Throughout his entire life. மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசேக்கு குறை இருந்தது, பலவீனம் இருந்தது. அவன் ஒரு திக்குவாய். பேச தொடங்கினாலும் திக்குவாய் தான், திக்கிக் கொண்டே பேசிக் கொண்டிருப்பான். அப்ப அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவருடைய கான்பிடன்ஸ் எந்த நிலைமையில இருந்திருக்கும்? ஆனாலும் கூட தேவன் இந்த மனுஷனை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தாராய் என்று சொல்லப்படுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜாதியை, அந்த ஜனத்தை மீட்டுக் கொள்வதற்காக, அடிமையின் தேசத்திலிருந்து விடுதலையின் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். It was never an easy task. சுலபமான ஒரு பொறுப்பு அல்ல. பாஸ்டர் மோசஸை நான் யோசித்து பார்க்கும்போது, அவர் வேதத்தை குறித்து வாசித்து அவரை குறித்து அறிந்து கொள்ளும் போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இந்த பாஸ்டர் எப்படிதான் சமாளிச்சார்னு. ஜனங்கள் ரொம்ப கடினமானவர்கள், எதிர்ப்பு காண்பித்தார்கள், மனங்கா கழுத்து உள்ளவர்கள், ஸ்டிஃப் டெக் பீப்பிள், ரொம்ப ஹாஷா இருந்தாங்க. மோசே தன்னுடைய பணியை, ஊழியத்தை அவன் முழு மனதோடு செய்தாலும் கூட அதிகமான சோர்வு, அதிகமான ஏமாற்றங்கள், சவால்கள் அவனை சந்தித்தது. ஆனால் ஆண்டவரோ மோசேயோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்படியாக தான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் மோசேயோடு தன்னுடைய இருதய வாஞ்சையை நிறைவேற்றுகிறார் என்று. Why must God speak to a man? God is all sufficient in himself. அவரிலே அவர் உரியவராக இருக்கிறார். He doesn't need anyone to fulfill himself. ஆண்டவர் ஏன் பேசுகிறார் என்றால், அவருடைய இருதய வாஞ்சையை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக தான் பேசுகிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக மோசே இருந்தார். ஆகவே வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நோக்கி பார்க்கிறதுக்கு அவசியமே இல்லை, ஆனால் நோக்கி பார்க்கிறாரு. The Lord looks at Moses and speaks these words. 23ஆம் வசனம், என்னாகமம் 6:23, Numbers 6:23. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, tell Aaron and his sons, this is how you are to bless the Israelites, say to them. என்று வசனம் வார்த்தை மோசேயிடம் வருகிறது. இப்ப வருகிற வார்த்தை, நீ அந்த கூடாரத்தை கட்டு என்று ஆண்டவர் மோசேயிடம் சொல்லவில்லை, அல்லது பார்வோன் இடத்துல நீ பேச வேண்டும், சமாளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, அல்லது இஸ்ரவேல் தேசத்தாரை சுற்றிலும் இருக்கிற எதிரிகளை குறித்து மோசேயிடம் ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை.
ஆனா இந்த தடவை ஆண்டவர் எதற்காக பேசுகிறார் என்றால், தங்களுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு தேவனாகிய கர்த்தர் மோசேயிடம் திட்டம் தெளிவாக பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். This was the time when God reveals how to bless. Not just to bless, but how to bless. எப்படி ஆசீர்வதிக்க நீர் கூடும் என்று, ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடும் என்று சொல்லி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் மோசேயின் மூலமாக, ஆரோன் தன்னுடைய குமாரர்கள் மூலமாக ஜனங்களுக்கு சேர வேண்டும் என்று சொல்லி, God's blessing is to be shared through the people of God. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். You know, this Aaronic blessing என்று சொல்லக்கூடிய இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகள், it is a specific blessing that the Jews use in their daily worship of God அல்லது weekly worship of God. இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் கூறுவார்கள், பகிர்ந்து கொள்வார்கள். அந்த ஆசீர்வாதம் அவர்களை ஒன்று இணைத்தது. அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்தில் சார்ந்திருக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. It is a very precious, blessed blessing words. It was special, it was specific, but it was not to be a secret. அது ஒரு ரகசியமாக இருக்கக்கூடும் என்று இல்லை. அதனால்தான் ஆண்டவர் மோசேயிடம் சொல்லி, ஆரோனும் தன்னுடைய குமாரர்களிடத்திலும் சொல்லி, ஜனத்தார் இஸ்ரவேல் புத்திரர்களிடத்தில் நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் வெளியரங்கமாக சொல்லுகிறார். 2015 ஆண்டுல சிங்கப்பூர் இருந்து தன்னுடைய 50வது சுதந்திர கொண்டாட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அனைத்தும் சபையாக இணைந்து நம்ம நேஷனல் ஸ்டேடியம் சிங்கப்பூர் ஸ்போர்ட்ஸ் ஹாப்ல போய் கலந்து கொண்டு ஜூபிலி என்று சொல்லி நம்ம கொண்டாடினோம். அங்கு விசேஷமாக பிரதம மந்திரி லீ சியன் லூங் வந்திருந்தார். அந்த காலகட்டத்தில், அந்த குறிப்பான ஒரு நேரத்தில் ஆரோனிக் பிளெஸிங் பாடல் மூலமாக நம்முடைய தேசத்தினுடைய தலைவர் இடத்துல விசுவாசிகள் அந்த பாடலை பாடினார்கள். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பிரதம மந்திரி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார். He was so blessed. We could see it in the screens. You can see that he was receiving the blessing from the people of God. ஆசீர்வாதம். Today, if you are believing and you have faith in Jesus Christ, you are already blessed. Not because you are good, but because he is good. கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கர்த்தராக நீங்களும் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பார்வையில நாம் ராஜரீக வம்சமாக காணப்படுகிறோம். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 பார்க்கிறோம். 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். Hallelujah. You and I are royal priesthood. ஆண்டவருடைய ராஜரீக ஆசாரிய ரத்தம் நமக்குள்ள இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால we are royal priesthood. ஆங்கிலிக்கன் திருச்சபையில நான் ஆர்டைன் கிளர்ஜிமேனா இருக்கிறதுனால என்னை பிரீஸ்ட் என்று அழைப்பார்கள். அது நம்முடைய ஆபீஸ், நம்முடைய பொறுப்பு, நம்முடைய ஊழிய பங்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய மனதில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் ஒரு ஆசாரியர். You are a priest under God. God has lifted up your office. உங்களுடைய பதவி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உடனடியாக உங்க இடத்துல வருகிறது. Immediately the spiritual blessings that God has promised us has already arrived in your life. Ephesians chapter 1 verse 3. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார்.
Not because I pray more or I read Bible more or I fast more, because by His grace சகல ஆசீர்வாதங்கள்னால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதம் வாசிப்பது நல்லது, உபவாசம் பண்றது நல்லது, ஜெபிக்கிறது நல்லது. ஆனா அதனால நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. அவருடைய இரக்கம் கிருபையினால சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? When we end this year, remember that we are ending the year with thanksgiving for God's blessing. Not with the bitterness, not with murmuring, not with complaining and regret. யாருக்கு இல்ல? யாருக்கு கம்ப்ளைண்ட் இல்ல சொல்லுங்க? இந்த ஆண்டுல யாருக்கு இல்லாம இருந்திருக்கும்? யாருக்கு இழப்பு இல்ல? இந்த வார்த்தை கொண்டு வருகிற எனக்கே பெரிய இழப்போடு தான் நான் இருக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டை முடிக்கும் போது ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைவுக்கு வந்து இந்த ஆண்டை நான் முடிக்க போகிறேன். சகலவித ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். If you are here alive in one piece and listening to the word of God, that means already God has already blessed you abundantly. Know that first. அதை முதலாவது நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த தலைப்பு, செய்தியினுடைய தலைப்பு உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-3. Genesis 12:1 and 1-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Hallelujah. It's so important to know this verse. ஆபிரகாமுடைய ட்ரெடிஷன்ல நம்ம வரோம்ல, Abrahamic faith. And some people miss out on this thing called blessing. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருந்தார். Father of nations, ஜாதிகளுக்கு பிதாவாக அவர் காணப்பட்டார். Friend of God. Hallelujah. ஆபிரகாமாக ஆண்டவர் பெயரை மாற்றி சாராள் என்ற மனைவியை தெரிந்து கொள்ளப்படத்தக்க ஆண்டவர் ஹல்லேலூயா முடியாத நிலையில, வயதான நிலையில குமாரனை பெற்றெடுக்க ஆண்டவர் சாராளுக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமம் ஈசாக். ஈசாக்கு பிறகு யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார்கள், கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் அந்த ஆசீர்வாதத்தோடு தான் இங்கு அமர்ந்திருக்கிறோம். None of us can say that I am not blessed this year. Lots of losses, whether it is loss of life, lots of finance, relationship, hope, இதெல்லாம் இருக்கு. ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கங்க. எனக்கு விருப்பமான பிரபலங்களை கூட நானும் மிஸ் பண்றேன். ஆக்சுவலி இழப்பு இருக்கு இந்த வருஷத்துல. அதுக்கு மேலாக என்னுடைய தாயை இழப்பு பெரிய ஒரு இழப்பு தான். ஆனா கர்த்தர் கிரியை செய்து அவர் கிருபையாக நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். No matter what point you are, I want you to come to this next segment of the passage that I am sharing with you. இந்த ஆசாரிய ஆசீர்வாதம், the priestly blessing. வசனம் 44 பாருங்களேன். Look at the precise words of the Aaronic blessing, the priestly blessing. Brothers and sisters, 24ஆம் வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord bless you and keep you. A desire for the blessing of upkeeping. ஒரு வாஞ்சை, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்க கூடும் என்ற ஒரு வாஞ்சை, ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள காணப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. ஆரோனும் அவருடைய குமாரர்களும் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். The Lord bless you and keep you. Is it so difficult to say this? Yet we do not say this. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னை காத்துக் கொள்வாராக.
சங்கீதம் 91, சங்கீதம் 121 இந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பை குறித்து பேசுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்றது குறித்து பேசுகிறது. கோழி தன் குஞ்சுகளை காத்துக் கொள்வது போல ஆண்டவர் நம்மளை காத்துக் கொள்கிறார் என்று குறித்து வசனம் சொல்கிறது. உதாரணமாக 121வது சங்கீதம், ஒருவேளை சிலருக்கு இது மனப்பாடமாய் தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதோடு விடவில்லை. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கை உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இப்ப நேரம் சொல்லி இருக்கணுமே. The Lord keep you. கர்த்தர் உன்னை காப்பார். மகனே மகளே, கர்த்தர் உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னமும் காப்பார். Hallelujah. He will keep us. He is faithful. He will do it. He is our God. Let's trust in Him more this year and the coming year. தேவனுடைய அளவில்லாத பாதுகாப்புக்குள்ள பிசாசனுடைய செயல்களில் நம்மளை விடுவிப்பதற்காக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Parents, you have a great responsibility over your children. பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையிலே நடத்துங்க. உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். Come what may, show them the way. என்ன வந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையிலே நீங்க தான் நடத்தணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய பொறுப்பு என்ன என்றால் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி show them what it means to have the standards of the Lord. Raise them up. சின்ன வயசுல அந்த விதைகளை விதைக்கும் போது அவங்க வளர வளர அதிலேயே இருப்பாங்க. தவறி போனாலும் திரும்பி வந்துருவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கடமை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாரு. Be an instrument of blessing. When they grow up, they must be able to look back and say, my parents pointed me to this God. They did the right thing னு சொல்லணும். உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய காரியங்கள் இன்னும் அதிகரித்துதான் கொண்டு இருக்கும். The ways of the world, the pull of the world will still be there. But parents, in the blessing, the words நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை காப்பார் நீங்க சொல்லுங்க. பிள்ளைகளை நடத்துங்க, விட்டுறாதீங்க. சின்ன வயசுல இருந்தாலும் வாலிப வயதா இருந்தாலும் விட்டுறாதீங்க. அன்பு செலுத்தி அவங்களை அரவணைத்து கொண்டு வந்துருங்க. எப்படியாவது கரை சேர்த்து கொண்டு வந்துருங்க. நானும் என் மனைவி எங்க இருக்கிறோம் to guide you all, be with you all. You know, this coming year I was just thinking, நானும் மனைவி பேசிட்டு இருந்தேன், I want to spend more time with the couples of the church. Just want to bring you all out for lunch. போவோம், சாப்பிடுவோம், பேசுவோம், வாழ்க்கையை பத்தி பேசுவோம், நடத்துவோம், encourage each other. தேவை நம்ம குடும்பமாக கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? Enough of the time that the family fully will not be there. ஒண்ணு அப்பா இருக்க மாட்டாங்க, இல்லாட்டி அம்மா இருக்க மாட்டாங்க. Something is wrong somewhere. Let's change the trend, brothers and sisters. We had enough of the enemy's schemes. அந்த ட்ரெண்டை மாத்துவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? குடும்பமாக கர்த்தரை தேடுகிற ஒரு சந்ததியை நாம் உருவாக்குறது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. Don't let it go. Come on. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு யாருக்கு கஷ்டம் இல்லை? அவங்களுடைய குமாரர்களும் கஷ்டம் கொண்டு வந்தாங்க, சிரமம் இருந்துச்சு. அண்ணா கர்த்தரை பிடித்து கொண்டாங்க. கர்த்தரை பிடித்து கொண்ட குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுடைய கிரியைகள், நன்மைகள் இன்னும் அதிகமாக இருந்தது. The fruits you can see later. பரம்பு எடுக்கும்போது எடுத்து அடிச்சு கொடுத்துருங்க. கொடுக்கிற நேரத்தில் கொடுத்துருங்க, லேட்டா கொடுத்துறாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் அடி விடுவோம். Come on. கர்த்தர் உன்னை காப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய பாதையிலே பிள்ளைகளையும் நாம் நடத்துவோமாக. 25ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்கிறவர். Hallelujah. The Lord make His face shine upon you and be gracious to you. How many of you want to see the face of God shine upon you and be gracious? Hallelujah. ஆண்டவருடைய graciousness, ஆண்டவருடைய இரக்கங்கள், ஆண்டவருடைய பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்று நாம் விருப்பப்பட வேண்டும். Shine, Lord Jesus, shine your light in my life, in my face. உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க என்று நம்ம சொல்ல வேண்டும். சங்கீதம் 34:5 பாருங்களேன்.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Hallelujah. They looked to him and their faces were radiant. கர்த்தருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்க பண்ணப்பட வேண்டும். Hallelujah. அவருடைய கிருபை நம்மேல வைக்கப்பட வேண்டும். Let God's face shine. அவருடைய பிரகாசம் நமக்கு வேண்டும். Hallelujah. அவருடைய பிரகாசம் வரும்போது பிரகாசிக்க வைப்பார். அவருடைய கிருபை பெற்றவர்கள் கிருபையாக நடப்பார்கள், கிருபை காண்பிப்பார்கள். அப்படிப்பட்ட பிரகாச ஒளி நமக்கு அவசியமாக இருக்கு. We need the shining light of the face of God in our lives. அவருடைய வெளிச்சம் வந்தாலே போதும், இருளுக்கு இடமே இல்லை. ஆமென். சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்த்து உங்களுடைய முகம் பிரகாசம் அடையுதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரகாசம் ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். கர்த்தர் நம்ம இடத்துல வருவார்கள், ஆலோசிக்கிறதுக்காக வருவார்கள். தேவன் நம்ம இடத்துல வருவதற்கு, ஜனங்கள் நம்ம இடத்துல வருவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுப்பாரு. எங்க பிரகாசம் இருக்கு அங்கதான் ஜனங்கள் தேடுவாங்கல்ல. பிரகாச ஒளி இருக்கும் ஜனங்கள் அங்க போவார்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவர்கள் முன் வருவார்கள். If you have God's face shine upon you, you will actually radiate God's presence. Those who are in darkness need not be in darkness anymore. You don't even need to say a word, but people will come to you. Sister, brother, எனக்கு தெரியல உங்க இடத்துல வரணும்னு ஆண்டவர் சொன்னாரு. நானா? உங்க தான், நீங்க தான். நான் ஒன்னும் பண்ணல. இல்ல, உங்ககிட்ட என்னமோ இருக்கு. அது என்ன? அந்த என்னமோ இயேசு, தேவனுடைய ஒளி. Be a blessing, brothers and sisters. அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரகாச ஒளி நம்ம மேலே வைக்கப்படும் போது அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். We live in the midst of darkness, sin, hopelessness, faith இல்லாத ஒரு நிலைமை. நம்முடைய சொந்த பிரச்சனை பார்க்கறத விட ஆண்டவருடைய பிரகாசத்தோடு நம்ம இருக்கும்போது மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் சில நேரத்தில் நினைப்பேன், எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, என்னடா இது, இதுக்கு இந்த பிரச்சனையை நான் தீர்வு காமிக்கணுமா? சிலத்தில் ரொம்ப சோர்வா இருக்கும். என்னடா ஆண்டவரே, நான் எனக்கே இருக்கு, பயங்கரமான புக்ஸ் எழுதலாம், ஆனா அதன் மத்தியிலும் ஆண்டவர் பிரகாசிக்க வைக்கிறார் தெரியுமா? அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருமண வாழ்க்கையில, ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி வருது. அது பார்த்தாலே எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. Say Lord, thank you. இந்த முகத்தை பார்த்து நீங்க பயன்படுத்தினீங்களே ராஜா, கண்டிப்பா என் முகம் இல்ல ஆண்டவரே, உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க வைத்தீரே. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை. பாவத்தின் மேல பாவம் செய்கிற அக்கிரமக்காரர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா உண்மையாக கர்த்தரை தேடுகிறவருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. மற்றவர்களுக்கு நன்மையை நாம் கொண்டு வருவோம். சுயாதீனமாய் சுயநலமாக நம்ம வாழவே முடியாது, வாழவும் கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். 26ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. 2 times you see here the word face is used. The Lord turn his face toward you and give you peace. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. My dear brothers and sisters, there are moments that God can even turn his face away from us because of sin and rebellion and wickedness. It is scriptural. சில நேரம் வேணுகிட்டு ஆண்டவருடைய சவாலிட்டு தூரமா நம்ம நடக்கிறோம் தெரியுமா? ஆண்டவருடைய முகம் அவர் நமக்கு நம்மை பாராத திரும்பி வைக்கிறார். இட்ஸ் நாட் பெர்மனன்ட். சில நேரத்தில் கோச்சிக்குவார் வச்சுக்கங்களேன், நம்ம பாஷையில சொன்னா. ஆனா கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி என்று சொல்ல, the Lord face be turned towards you. It is important to have the face of God upon us. முதலாவது கிருபைக்காக என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் எதற்காக? உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. This year 2020, let bygones be bygone. விட்டுருங்க. இனி நான் கர்த்தருடைய பாதையிலே நான் நடக்க வேண்டுமே, இனி அவருடைய சமாதானத்துக்குள்ளே நான் காணப்பட வேண்டுமே,
இனி அவருடைய நீதியிலே நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மனப்பக்குவத்தில் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். When God's face is turned upon you, you get that shalom. இயேசு சொல்லுகிறார் பாருங்க, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Are you asking, Lord, where is peace in my life? Well, Jesus said, I have given you that peace. Why have you lost it? Now is the time. கர்த்தருடைய முகம் உங்க மேலே ஹல்லேலூயா பிரசன்னமாக்குவதற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்ல வசனத்தை பவுச ஒத்த வேஷம் உலகத்துல போட்டோம் என்றால் அவ்வளவுதான். பிரித்தெடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பிரயாசப்படும் போது ஆண்டவர் அவருடைய முகத்தை பிரசன்னமாக்குவார். ஆண்டவர் அவங்ககிட்ட தான் பேசுறாரு. விளைக்கிறேன் கட்ட முடியுமா? சஃபர் பண்ண முடியுமா? விட்டு கொடுக்க முடியுமா? தாழ்ந்து இருக்க முடியுமா? கர்த்தர் உங்களோடும் கூட பேசுவார். அவங்க முகத்தை உங்க மேல பிரசன்னமாக்குவார். ஹல்லேலூயா. The Lord will reveal himself to you. Lord will really receive the shalom. அந்த shalom நம்ம பெற்றுக்கொள்வோம். shalom என்று சொன்னால் முழுமை. 3 யோவான் 2 நாம் பார்க்கும், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வெட்டுகிறேன். In all aspects of life. பணம் சொத்து இருந்தா மட்டும் போதுமா? எல்லாமே இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா போச்சு, ரூகி வேணாம். அந்த குடிசையில வாழ்ந்தாலும் எனக்கு சமாதானம் வேணும் ஐயா. அந்த சமாதான காரணர் அவர் பிரபு, சமாதான பிரபு நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதே போதும். அதுதான் இந்த ஆசீர்வாதம் சொல்லுது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. கடைசி வசனம் நம்பர் 6:27, இதாகும் 6ஆம் அதிகாரம் வசனம் 27, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். Hallelujah. I left this verse, the last verse. So they will put my name on the Israelites and I will bless them. Praise God. ஆண்டவர் சொல்கிறார், I will bless them. நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். Brothers and sisters, be a channel, instrument of blessing, not a hindrance of blessing. ஆண்டவர் சொல்கிறார், நீ இதை செய்யும்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். I will bless them. அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். அப்பொழுது நான் ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மூலமாக கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 12:14 நாம் பார்க்கிறோம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாது இருங்கள். Never be an instrument of curse. சாபத்திற்கு ஒரு கருவியாக நாம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாத கருவிகளாக இருக்க வேண்டும். சாபம்னா என்ன? சிலர் நினைக்கிறாங்க பெரிய பெரிய வார்த்தை. இல்ல, சாபம்னா என்ன? ஒருவரை குறித்து குறைவாகவே, ஒருவரை குறித்து மட்டமாகவே, ஒருவரை குறித்து தாழ்மையாகவே நினைப்பதே ஒரு சாபம். ஆசீர்வாதங்களை நினைப்பதே நல்லது. ஆண்டவர் அதை தான் விருப்பப்படுகிறார், அதை தான் பிரியப்படுகிறார். நம்முடைய நடத்தையை புதிய வருடத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டு முடிய போது இன்னும் சில மினிட்ஸ் தான், few minutes தான் நம்மளுக்கு இருக்குது. டக்குன்னு வார்த்தையை நான் கொடுக்கணும், டக்குன்னு முடிக்கணும், டக்குன்னு கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். இங்கு அங்கும் நம்ம அசைய நேரம் நம்மளுக்கு இல்லை. ஒன்று கர்த்தர் இல்லாட்டி உலகம், அவ்வளவுதான். இன்று நீ தீர்மானம் எடு, இன்று நான் தீர்மானம் எடுக்கிறேன், நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். Brothers and sisters, I want to encourage you today with these words. இந்த வார்த்தைகளோடு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் அவருடைய ஜனத்தாருக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தை, the priestly blessing. I pray that you will speak words of blessing
இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா go and say that they will say and watch, பார்த்து சொல்வார்களாக என்று சொல்லி. I must be blessed. என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Hallelujah. 2021. Be an instrument of blessing. Be that instrument of blessing. அப்படி செய்யும்போது தேவ நாமம் உங்கள் மூலமாக மகிமை அடையும். வாருங்கள் நாம் கர்த்தரை நோக்கி இந்த வேளையை நாம் பார்ப்போமாக. அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள் அவரை கண்டு கொள்வார்கள். Hallelujah. Praise the Lord. The year is going to end. It's going to be a new year, friends. Be an instrument of blessing. Hallelujah. Do not withhold what God has given unto you. கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் விட்டு விடாதபடி Hallelujah. கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுப்போமாக. Lord, I want to be that instrument of blessing. நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள். Hallelujah. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் எழுந்து நிற்போமாக. Lord, I want to be that instrument of blessing. If anyone of you all feel that you want to be an instrument of blessing, just come before the Lord. Hallelujah. தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் சேரும்போது கர்த்தர் நம்மை சந்திப்பார். Hallelujah. Let's thank God for the new year. Few more seconds. Just thank God. Hallelujah. யாரும் கசப்போடு புதிய வருஷத்துக்குள்ள வரக்கூடாது. யாரும் வெறுப்போடு வரக்கூடாது. யாரும் ஏமாற்றத்தோடு வரக்கூடாது. ஆண்டவரே, எவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேனே, இந்த ஆண்டிலும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்ற நான் ஆண்டவர் விடுதலையோடு ஒரு கருவியாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி Hallelujah. கர்த்தர் காரியங்களை வைக்க செய்வார். Hallelujah. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். குறிப்பாக உன்னோடுனே பேசுகிறார். நீ Hallelujah, நீ ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக இருக்குமாறு தேவன் விருப்பப்படுகிறார். தடையா இருப்பது நீதான். Hallelujah. கர்த்தர் அந்த தடையை எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். ஒரே நிமிடம் ஆண்டவரிடம் சொல்லுவோம். ஆண்டவரே, ஓ ரபா ஷண்டா ரிகா மனா ரிபா கோபா ராணி அரமகா மனா ரியாந்தரா ஓ ரமகா மனா ரியாந்தரா. Hallelujah. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியம் நம்ம மத்தியில நிச்சயமாக செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். புதிய ஆண்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோமாக. ஓ ரபா ஷடா பனதா ரபகா பதரா லேபகா பதரா பகரா. இருதயத்தில் ஒரு களி கூர்தல் வருவதாக, ஒரு விடுதலை வருவதாக, ஒரு மாற்றம் வருவதாக. I want to be a blessing. I want to speak words of blessing. I want to have thoughts of blessing, oh God. Oh ஆண்டவரே, என்னை ஒரு கருவியாக நீங்க பயன்படுத்துமாறு என்னை படைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும்போது தேவன் நம்மளை எடுத்து பிரயோஜனப்படுத்துவாரு. Hallelujah. Oh Rabba Shanda Rika Manara Makara. Hallelujah. Thank you, Lord. We bless your holy name. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற சபை வளரும். வளருகிற சபை விடாமல் ஜெபிக்க வேண்டும். Come on, nobody gives you that restriction to pray. Hallelujah. Come on, open up your mouth. Oh Rabba, let rivers of living water flow out. Hallelujah. ஸ்தோத்திரத்தோடு ஆரவாரத்தோடு நன்றியோடு அவருடைய பிரகாரங்களிலே நாம் சேருவோமாக. Hallelujah. Come on, brother, sister, வாலிபனே, வாலிப பிள்ளையே, முதியோரே, யாரா இருந்தாலும் பிள்ளைகளே, come on, father, mother, எல்லோரும் சேர்ந்த கர்த்தரை துதிப்போமாக. நன்றி செலுத்துவோம். Give thanks to him with a grateful heart for all that he has done in the past year. The past is gone, all is new. Hallelujah. புதிதான காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்புவோம். Although there are uncertainties, although there will be question marks over our life and the future, but God is our hope. ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய சுதந்திரம். He is our inheritance. Hallelujah. உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவருடைய கரத்தை நான் பிடித்துக் கொள்வேன். இம்மட்டும் வழி நடத்தின எபேனேசர் இனியும் வழி நடத்துவார். Hallelujah. என்னை காக்கிறவர் உறங்கார். Hallelujah. கைவிடார். நன்றி செலுத்துவோமாக. தலைகளை உயர்த்தி lift up your heads to the King of Kings, the Lord of Lords. Wherever you are, if you are in the homes, if you are watching this
Don't just watch, but give your heart to Jesus. He is the only way, the truth, and the life. Oh, hallelujah. Sharamanariande. Come on, let your heart be filled. Oh, with this blessing. Hallelujah. இந்த ஆசீர்வாதத்தோடு, hallelujah, இந்த நிறைவோடு இந்த ஆண்டை நம்ம சந்திக்கணும். Hallelujah. Make a decision to bless people. Bless not just those who are for you, even those who are difficult for you in your life, whoever they are. Bless பண்ணுங்க. Oh, hallelujah. Be the channel. Don't let the blockage come. ஒரு ஆசீர்வாதமாக நீங்க இருக்குமாறு ஆண்டவர் விடுதலை ஆவியானவர் நம்மத்தில கடந்து வருவதாக. Hallelujah. Let there be a freedom in your life right now. Oh, him whom the Son sets free is free indeed. குமாரன் விடுவித்தார் என்ற மெய்யான விடுதலை நமக்கு உண்டு. Praise God. Praise God. I want to ask heads of the family, father, mother, or grandparents, I want you to lift up your right hand to the Lord right now. I want you, as the priest in your house, to pray over your family for the year 2021. Come on. Come on. Hallelujah. நீங்க ஜெபிங்க. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க ஜெபிங்க. ஓ ரபா ஷக்கரா. எல்லாரும், even if you do not have a family, you're still a spiritual parent. Hallelujah. Whoever you are, every one of us, bless பண்ணுங்க. Now is the time to bless brothers and sisters. As we obey God's word, you will see how God moves in your life. Hallelujah. Hallelujah. Do that. Bless பண்ணுங்க. இந்த வார்த்தையை கேட்ட நாம், hallelujah, கர்த்தர் நிச்சயமாக இந்த நேரத்தில் கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Say these words. Hallelujah. Say these words. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். Hallelujah. Bless பண்ணுங்க. Hallelujah. Bless பண்ணுங்க. Bless your marriage. Bless your children. Bless your father, your mother, your grandparents. Hallelujah. Bless பண்ணுங்க. Bless your colleague. Oh, bless your superior, your subordinate. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். Hallelujah. Bless பண்ணுங்க. As you bless, God blesses. நீங்க ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஓ ராமா ஷக்கர் ராமனரியாந்தே. Hallelujah. As you release that blessing, brother, sister. Oh, Rabba Shakariande, Roma Nara, Boka Nara. No eye has seen, no ears has heard. Hallelujah. No mind fathom what God has prepared for you in Christ Jesus. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். Hallelujah. As you obey the words of the Lord to be an instrument of blessing. Oh, the Lord has says, அவருடைய வார்த்தையிலே, oh, hallelujah. நன்றி. கண் கண்டதும் இல்லை, செவி கேட்டதும் இல்லை, ஓ சிந்தை பார்த்ததும் இல்லை. ஹalleluya. கர்த்தர் கிறிஸ்து இயேசு மேல நமக்கு வைத்திருக்கிற நன்மையானவைகள். ஓ நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. Oh, we love you, Jesus. We thank you, Lord. இந்த 2021வது ஆண்டே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் கூடி வர நீ செய்த கிருபைக்காக நன்றி. Oh, Father, we thank you. உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் சேரும்போது ஆண்டவரே, நீர் பெரிய காரியம் எங்கள் மத்தியில் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Hallelujah. Praise God. Brothers and sisters, as we going to celebrate communion together as one church, ஒரு சபையாக நம் பந்தியில நம்ம சேர போகிறோம். Due to the pandemic situation நால நம்ம வழக்கம் போல பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் இந்த அப்பம் திராட்சை ரசம் உங்களுக்கு வழங்கப்படும் போது I just want to share this peace and I want to share this shalom with everyone here. எல்லோருக்கும் நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது I want us to share that shalom in your spirit. I know we can't move around that much. சபை ஆராதனை பிறகு நம்ம முயற்சி பண்ணலாம். But it's important to share the peace of God. நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கையை ஊன்ற கட்டுவதையும் பின்பற்றுவோமாக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக, உம்மோடும் இருப்பதாக. Hallelujah. Will you not just turn to your left and right? Wave from this end, south to east to west to north. In your spirit say, thank you, Lord, for each other. Hallelujah. We've made it.
வந்துட்டோம்னு நம்ம சொல்லுவோம். Hallelujah. Praise the Lord. Just wish each other in the name of the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. Hallelujah. The peace of the Lord be with you. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அவருடைய பந்தியில நம்ம சேர கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறாரு. As we partake of the communion, I want us to come in a posture of prayer. கொஞ்ச நேரம் நம்ம அமர்ந்திருக்கலாம் இல்ல முழங்கால் படியிடலாம். Hallelujah. Just come before the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக சிந்தப்பட்டு உங்களுக்காக உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். Hallelujah. The body that was broken for us to keep us together in him and with each other. இந்த பந்தியில நம்ம சேரும்போது கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பாராக. நாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக இந்த ஆண்டிலே காணப்பட ஒப்பு கொடுப்போமாக. Receive God's blessing. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவியுங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். Praise God. Hallelujah. Praise God. 2021 ஆண்டுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Praise God. I want to wish all of you all on behalf of my family a blessed 2021. Hallelujah. கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Let's journey together as a church, serve the Lord together. என்னதான் ஆண்டவர் நமக்கு பணி ஊழியம் கொடுக்கிறாரோ, be faithful to God. ஆண்டவரிடத்தில் நம்ம உண்மையாக இருப்போமாக.